எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவர்களை எல்லாம் நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு ப்ரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம கட்சிக்காரர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நாடாளக்கூடிய தொகுதிகளில் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறுகிறார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து கணிப்பு அவங்க சைடு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ரீதியாக அவர் ஒரு டவுனை நோக்கி நகர்வார் போல தெரியுது அப்படின்றத சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 100% அது உண்மைதானே. எடப்பாடி பழனிசாமி பெருசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நாங்கள் மதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றதெல்லாம் எல்லாருமே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதிக்க முடியாது, மதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் இங்கே பேசப்பட்டு கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி மதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரியான அரசியல் ரீதியை பார்த்திங்கன்னா கையாள்கிறார் என்பது இங்கு ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றதெல்லாம் இங்கே மிக முக்கியமான அமைச்சர்களும் சரி எல்லாருமே சரி சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியை மதிப்பதற்கு அதிமுகவிலேயே ஆள் இல்லை. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் நண்பர்களே. அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறதுக்கான தெம்பும் திராணியும் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதிமுகவில் வேலுமணி தரப்பில் கண்டிப்பாக வேலுமணியை எதிர்க்கக்கூடிய நண்பர்களே எதிரியான கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா? நண்பர்களே எதிரியான கதை அப்படின்னா அது இதைத்தான் சொல்வார்கள். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் என்பது அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நேயர்களே. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்பதை எப்படியெல்லாம் பொறுப்போம் என்பதை வெயிட்